வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச துப்பறியும் கதைக்குள்ள போக போறோம். நம்ம பூமிக்கு வெளிய உயிர்கள் இருக்கான்னு தேடுற கதை இது. நம்ம பால்வீதியில ஒளிஞ்சிருக்கிற ஆயிரக்கணக்கான உலகங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரு டெலஸ்கோப்போட கதை. சரி வாங்க, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு கேள்விதான் பல நூறாண்டுகளா நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம ராத்திரியிலே நட்சத்திரங்களை பார்க்கறோம், கதைகள் எழுதுறோம், அப்புறம் இது மாதிரி பெரிய பெரிய மிஷின்களையும் உருவாக்குறோம். அந்த மாதிரி ஒரு மிஷின் தான் இது. இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்குன நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நம்ம கதையோட ஹீரோவே இதுதான். கெப்லரோட மிஷன் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே சவாலானது. நம்ம மில்கி வேல ஒரே ஒரு இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி அதையே விடாம பார்த்துக்கிட்டு இருக்கணும். அங்க இருக்கிற லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை சுத்தி வர்ற கிரகங்களை கண்டுபிடிக்கிறது தான் அதோட ஒரே வேலை. அதோட 9 வருஷ சர்வீஸ்ல கெப்லர் எத்தனை நட்சத்திரங்களை பார்த்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 5,30,536. ஆமாங்க, இவ்ளோ நட்சத்திரங்களையும் அது ஒரு செகண்ட் கூட கண்ணை சிமிட்டாம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இவ்ளோ தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. இது எப்படி சொல்லலாம்னா, பல மைல் தூரத்துல இருக்கிற ஒரு காரோட ஹெட்லைட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பறந்து போறத கண்டுபிடிக்கிற மாதிரி. டெக்னாலஜி படி இது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த கஷ்டமான வேலையை செய்ய கெப்லர் ஒரு சூப்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுச்சு. அதுக்கு பேரு தான் டிரான்சிட் முறை. அதாவது ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் லேசா மங்கும். அந்த சின்ன டிம் ஆகிறத தான் கெப்லர் தேடிக்கிட்டே இருந்துச்சு. இது எவ்ளோ சென்சிட்டிவான விஷயம் பாருங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தர் நம்ம சூரியனை பார்த்தா, பூமி அதுக்கு முன்னாடி போகும்போது சூரியனோட பிரகாசம் வெறும் 0.008% தான் குறையும். கண்ணுக்கே தெரியாத இந்த சின்ன மாற்றத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கெப்லரோட கருவிகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்பதான் இந்த தேடலோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வர்றோம். சும்மா கிரகங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, உயிர் வாழ சாத்தியம் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற கிரகங்களை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான டார்கெட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோல்டிலாக்ஸ் மண்டலம். ஒரு நட்சத்திரத்தை சுத்தி ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப குளிராவும் இல்லாம கரெக்டான தூரத்துல இருக்கிற ஒரு இடம். அங்கதான் கிரகத்து மேல தண்ணி திரவ நிலையில இருக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிர் உருவாக தண்ணி ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த தேடல்ல நமக்கு கிடைச்ச பெரிய க்ளூ இதுதான், கெப்லர் 186F. இது நம்ம பூமி மாதிரி உயிர் வாழ தகுதியான ஒரு கிரகமா இருக்கலாம்னு நியூஸ் வந்தப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட கற்பனையும் தூண்டப்பட்டுச்சு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கெப்லர் 186Fக்கு நம்ம பூமி மாதிரி ஒரு நிலையான அச்சுச்சாய்வு, அதாவது ஆக்சியல் டில்ட் இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? பூமியில வெயில் காலம் குளிர்காலம்னு சீசன்ஸ் மாறி மாறி வர்றதுக்கு இந்த சாய்வு தான் காரணம். அப்போ கெப்லர் 186F கிரகத்திலையும் இதே மாதிரி சீரான பருவங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்த சந்தேக நபரை பார்ப்போம். கெப்லர் 1649C. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். பல வருஷம் கழிச்சு பழைய டேட்டாவை மறுபடியும் அனலைஸ் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சாங்க. இதுவே கெப்லர் சேகரிச்ச டேட்டா எவ்வளவு மதிப்புமிக்கதுன்னு காட்டுது. இந்த ரெண்டு கிரகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. கெப்லர் 1649C நம்ம பூமியை விட 1.06 மடங்கு தான் பெருசு. அதுக்கு அதோட நட்சத்திரத்திலிருந்து கிடைக்கிற வெளிச்சம் பூமிக்கு சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிறதுல 75% இருக்கு. இதனால அதோட வெப்பநிலையும் நம்ம பூமி மாதிரி இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை பாருங்க. ஆனா கெப்லர் கண்டுபிடிச்சது எல்லாம் பூமி மாதிரி இருக்கிற கிரகங்களை மட்டும் இல்ல. நம்ம சூரிய குடும்பத்துல இல்லாத, நாம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத பல விசித்திரமான உலகங்களையும் அது நமக்கு காட்டியிருக்கு. சொல்லப்போனா கெப்லர் ஒரு காஸ்மிக் ஜூவவே நமக்கு திறந்து காட்டுச்சு. நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல சுத்துற சூடான வியாழன்கள், பூமியை விட பெருசான சூப்பர் புவிகள், உருகிய பாறைக்கடல்களை கொண்ட எரிமலை கிரகங்கள், ஏன் 2-3 சூரியனை சுத்தி வர கிரகங்களை கூட கண்டுபிடிச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிரகத்துல நீங்க நின்னா ஒவ்வொரு நாளும் 2 சூரியன் மறையறத பார்க்கலாம். ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற மாதிரி. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் KY5AB கிரகம். 2009 கெப்லர் இதை பார்த்துடுச்சு. ஆனா அது 3 நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு சிக்கலான சிஸ்டம்ல இருந்ததால அது உண்மையிலே ஒரு கிரகமானு கன்ஃபார்ம் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு TESSன்னு இன்னொரு டெலஸ்கோப் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நாளா தீர்க்கப்படாத ஒரு கேஸை சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப கெப்லரோட இந்த நம்ப முடியாத பயணத்தோட முடிவுக்கு வருவோம். அதனுடைய கண்டுபிடிப்புகள் வானியலை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அதோட 9 வருஷ பயணத்தோட இறுதியில கெப்லர் உறுதி செஞ்ச புது வேற்று கிரகங்களோட எண்ணிக்கை 2662. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரியும். கன்ஃபார்ம் பண்ணின 2662 கிரகங்கள்ல வெறும் 16 தான் அந்த வாழ தகுந்த கோல்டிலாக்ஸ் மண்டலத்துல இருக்கு.
இந்த நம்பர் சின்னதா தெரிஞ்சாலும் இது ஒரு மிகப்பெரிய ஆரம்பம். ஆனா அங்கேயும் ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்தை ஒரே பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லனா ரொம்ப திக்கான வளிமண்டலம் இருக்கலாம்னு பல சவால்கள் இருக்கு. ஆனா உண்மையான திருப்புமுனை இங்க தான் வருது. தனித்தனி கிரகங்களை பார்க்கறத விட்டுட்டு கெப்லர் கொடுத்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு கணக்கு போட்டப்போ ஒரு ஆச்சரியமான உண்மை தெரிஞ்சுது. நம்ம சூரியன் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு 5 நட்சத்திரத்துல ஒண்ணுக்கு பூமி சைஸ்ல உயிர்வாட சரியான வெப்பநிலையில ஒரு கிரகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதோட தாக்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம மில்கிவே கேலக்சில மட்டும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ நம்ம கேலக்சில மட்டுமே வாழ தகுதியான பூமி மாறி இருக்கிற கிரகங்கள் பல பில்லியன் இருக்கலாம். ஆமாங்க, பில்லியன் கணக்குல. கெப்லரோட வேலை இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம் தான். கெப்லர் நமக்கு மேப் கொடுத்துருக்கு. இன்னைக்கு சயின்டிஸ்ட் அந்த டேட்டாவை மறுபடியும் ஆராய்ஞ்சு புது கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து ஜேம்ஸ் வெப் மாதிரி பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்ஸ் அந்த உலகங்களை இன்னும் கிட்டக்க போய் பார்க்க போகுது. கெப்லர் நமக்கு வழிய காட்டிடுச்சு. இந்த பிரபஞ்சம் உலகங்களால நிறைஞ்சிருக்குன்னு நிரூபிச்சிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த உலகங்கள்ல என்ன இருக்கு? இந்த கண்டுபிடிப்புகளோட பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து என்ன காத்திருக்கு?